ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம கிராபியில் டே 2ல் என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம தாய்லாண்டில் 8 டே வந்து போயிருந்தோம், பேங்காக், கிராபி அண்ட் ஃபுகெட். ஸோ அதை பற்றின எல்லா விலாகும் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி டே 2 இன் கிராபியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் எமரல்டு பூல் தான் வந்து போக போகிறோம். ஸோ இதுக்காக இங்கே டூர் பேக்கேஜ் இங்கே வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ப்ரைஸ் அண்ட் எப்படி புக் பண்ணுறது எல்லாமே நாங்கள் வீடியோவில் நடுவில் வந்து சொல்கிறோம். ஸோ இந்த புக் பண்ணதுனால இந்த ஒரு வேனில் வந்து நாங்கள் எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நாங்கள் 4 பேர், அது போக இன்னொரு ஒரு 6 to 7 பேர் வந்து இருந்தாங்க. ஸோ மொத்தம் ஒரு 12 பேர் நாங்கள் இந்த வேனில் வந்து போயிட்டுருந்தோம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது ஆனோங் பீச் தான். ஸோ அங்கேருந்து இங்கே ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 hours வந்து ஆகும். ஸோ அந்த ட்ராவல் பண்ணி நாங்கள் ஃபைனலி இந்த ஹாட் ஸ்ட்ரீம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்தோம். இது ஒரு நேஷ்னல் பார்க்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஹாட் ஸ்ட்ரீம்குள்ளே நம்ம போகிறதுக்கு நம்ம எல்லாமே பேக் இல்லை நம்ம ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கேயே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் வந்து இருக்குது. ஸோ இங்கே நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்குள்ளே வந்து போய்க்கலாம். இதில் உள்ளே போகிறதே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்கும். இதுக்குன்னு தனியாக என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து இருக்குது. பட் நம்ம இந்த பேக்கேஜில் வந்ததுனால இந்த பேக்கேஜ்லேயே எல்லாமே இன்க்ளூடட். நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கிட்டு வந்து வரணும். ஸோ நாங்கள் அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்குள்ளே என்ட்ரு ஆனோடனே பயங்கர சூப்பராக வந்து இருந்தது. தண்ணி ரொம்ப நல்லா வார்மாக இருந்தது. ஸோ கரெக்டாக நம்ம இந்த சுடு தண்ணியில் குளிச்சா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் தான் இருந்தது. ஸோ இங்கே நிறைய க்ரௌட் வந்து இருந்தது. ஏன்னா ஆப்வியஸ்லி வந்து ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், எல்லாருமே வருவாங்க. பட் அப்படி வந்தாலும் நமக்கு குளிக்கிறதுக்கான எல்லா இடங்களும் வந்து இருந்தது. ஸோ இந்த ஹாட் ஸ்ப்ரிங் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த மழை தண்ணி வருதுல்ல, அது வந்து அப்படியே டீப் அண்டர் கிரவுண்டுக்கு போகும். ஸோ டீப் அண்டர் கிரவுண்டில் டியூ டு தெர்மல் ஆக்டிவிட்டினால இந்த ராக் எல்லாமே ரொம்ப சூடாக வந்து இருக்கும். ஸோ அந்த சூடான ராக்கில் தண்ணி படுறதுனால தண்ணி சூடாகி திரும்பி மேலே வரும்போது இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸாக வந்து இருக்குது. சூடாக மிதமான ஒரு சூடாக இருக்குது. 30 to 40 டிகிரி செல்சியஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா செம்மையாக இருக்குது. அப்படியே ரொம்ப நேரம் கண்டே வந்துருக்கலாம். அந்த மாதிரி சும்மா தகன்னு இருக்குது. ஸோ இந்த தண்ணியில் நிறைய மினரல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் மசில்க்குலாம் ரிலாக்ஸிங்காக வந்துருக்கும். அதுதான் நாங்களும் வந்து ஃபீல் பண்ணோம். இதில் ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட வந்து நாங்கள் நல்லா உள்ளே உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்தது. அந்த தண்ணி மிதமாக இருந்ததுனால அப்படியே ரொம்ப சுகமாக இருந்தது. அதை விட்டு வெளியே வரவே எங்களுக்கு வந்து இஷ்டம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்ச நேரம் தான் நம்ம வந்து இருக்க முடியும். ஏன்னா அடுத்தடுத்த பிளேஸ்க்கு வந்து போகணும். அதனால் ஒரு 30 to 45 minutes நாங்கள் இதில் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அதுலேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ அதுலேருந்து வந்தோடனே பக்கத்தில் இன்னொரு ஸ்விம்மிங் பூலும் இருந்தது. இது ரொம்ப அந்தளவுக்கு ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் மாதிரி சூடால, இது வந்து அவங்களே மேன்மேடு ஸ்விம்மிங் பூல் தான். ஸோ ஓரளவுக்கு மிதமாக இருந்தது. ஸோ இது முடிச்சு நாங்கள் அப்படியே அதே ட்ரெஸ்லேயே நாங்கள் வேனில் உட்காந்து வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இன்னும் ஒரு 15 minutes தான் நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் வர போகிறோம். அதாவது எமரல்டு பூல். ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பூல்ஸ்லாம் வந்துருக்கும். நம்ம ட்ரெக்கிங் பண்ணி வந்து போகணும். ஸோ எமரல்டு பூல், கிறிஸ்டல் பூல் அண்ட் ப்ளூ பூலுன்ட்டு நிறையா இருக்குது. ஸோ இதுக்காக நம்ம ட்ரெக்கிங் பண்ணோம். ஸோ இதுக்கு ஒரு 15 minutesலேயே நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். ஸோ அங்கே போகிற வழியில் ஏகப்பட்ட கடைகள்லாம் வந்து இருந்தது. நம்ம டெண்டர் கோகோனட் இந்த மாதிரிலாம் கூட வாங்கிட்டு எல்லாம் தெம்பாக நடக்கலாம். ஸோ உள்ளே நம்ம எமரல்டு பூல்குள்ளே போனோன்னே அவங்க வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ எது எங்கெங்கே வந்து இருக்குன்ட்டு. ஏன்னா 3 பூல்ஸ் வந்து இருக்கும். அண்ட் அதில் 2 டிஃப்ரெண்ட் வழியில் வந்து நம்ம வந்து போகலாம். ஸோ எந்தெந்த வழியில் போனால் எங்கே எதாவது வந்து பார்க்கலான்ட்டு நமக்கு எல்லாமே டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுக்கிட்டு நம்ம ட்ரெக்கிங்கை வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.4 kilometers வந்து இருக்கும் நம்ம கடைசி எண்டு டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகுறதுக்கு. ஸோ அந்த போகும்போது எல்லாமே இந்த மாதிரி தான், ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். ஸோ 2 சைடும் நல்லா ட்ரீஸ் அண்ட் அங்கங்கே வந்து பார்த்தோம்னா அந்த ஏரி மாதிரி இருக்கும். அதுவும் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் தான் நினைக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் சூடாக வந்து இருக்கும். பட் நம்ம அதில் எதுவுமே வந்து போக முடியாது. நமக்கு நீட்டாக வந்து பார்த்து வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதில் அப்படியே நடந்துக்கிட்டே வந்து போய்கிட்டே வந்து இருக்கலாம். கொஞ்சம் நல்லா ஷூஸ்லாம் நீங்கள் வந்து போட்டு வந்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் கால் வலி எதுவும் வராமல் வந்துருக்கும். நாங்கள் அப்படியே ஜாலியாக வந்து நல்லா அங்கங்கே இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நடந்துகிட்டே வந்து இருந்தோம். ஸோ அப்படி நான் டூர் பேக்கேஜ் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த டூர் பேக்கேஜ் நாங்கள் வந்து 1100 பாத் ஒரு பர்சனுக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். இது நாங்கள் டே 1 கிராபி வந்து இங்கே வந்து தான் நாங்கள் வந்து புக் பண்ணோம். ஆன்லைன்லாம் வந்து புக் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரௌண்ட் 1300 கிட்ட வந்து சொன்னாங்க. நாங்கள் நெகோஷியேட் பண்ணி 1100க்கு வந்து கொண்டு வந்தோம். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நெகோஷியேட் வந்து நல்லா வந்து பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே கம்மி பண்ணுவாங்க. ஸோ இந்த பேக்கேஜில் எதெல்லாம் இன்க்ளூடுன்னு பார்த்தா இந்த ஹாட் ஸ்ப்ரிங், எமரல்டு பூல் அண்ட் லஞ்சும் வந்து இன்க்ளூடட். ஸோ நாங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் தனியாக வந்தால் எவ்வளோ ஆகும்ட்டு. பட் தனியாக வந்தால்
என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 400 + 200 பாத் வந்து இருக்கும். அண்ட் கேபுக்கே நிறைய ஸ்பெண்ட் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாமே கணக்கு பண்ணி பார்க்கும்போது டூர் பேக்கேஜே ஓகேன்னு தோணுச்சு. அதனால வந்துட்டோம். ஸோ ஃபைனலி நாங்கள் இந்த எமரல்டு பூலுக்கு வந்து வந்தோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருக்கும். பட் எமரல்டு பூலை தாண்டியும் இன்னும் இருக்குது. ப்ளூ பூலுக்கு வந்து போகணும். அது போயிட்டு வர்ற வழியில் நம்ம எமரல்டு பூலில் ஜாலியாக வந்து ஸ்விம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ரிட்டர்ன் போயிடலாம். ஸோ இங்கே நடுவில் நம்ம ஸ்விம் பண்ணிட்டு திரும்பியும் ப்ளூ பூல் போயிட்டு திரும்பி வர்ற வழியில் இது வழியாக தான் வந்தாகணும். ஸோ அதனால நல்லா இருக்கு. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே டேரெக்டாக ப்ளூ பூலுக்கு நடக்க ஆரம்பித்தோம். எப்பண்டா வருங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப தூரம் நாங்கள் நடந்துக்கிட்டே வந்து இருந்தோம். 1.4 கிலோமீட்டர்ஸுங்கும் போது. ஸோ நல்லா நடுவில் நல்லா பாட்டெல்லாம் கேட்டுட்டு நாங்களும் இந்த நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டு இந்த வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து போய்கிட்டே வந்து இருந்தோம். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து இந்த ப்ளூ பூலுக்கு ரீச் ஆனோம். ஸோ இந்த ப்ளூ பூல் ரீச் ஆகி பார்த்தோன்னே அப்போ வேற லெவலில் இருந்தது. நடந்து வந்ததுக்கான ஒரு ஓத்துண்டே வந்து சொல்லலாம். ஸோ இந்த தண்ணி கலர் பார்க்கும்போது நல்ல டாக்வைஸ் ப்ளூ கலரில் வந்து கிளியராக வந்து இருந்தது. ஸோ அடியில் என்ன இருக்குன்னு கூட வந்து தெரியும். ஏன்னா அந்த தண்ணி எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆகி க்ளீனான தண்ணி. அண்ட் இதில் வந்து நம்மளை வந்து எதை இறங்கெல்லாம் விட மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் நல்லா பாதுகாப்பு பண்ணுறதுக்காக. ஸோ இது பகலில் வந்து ஒரு கலர், அண்ட் நைட்டில் வந்து பார்த்தோம்னா நல்லா எமரல்ட் க்ரீன் கலரில் வந்து இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இது இந்த கலர் ஃபார்ம் ஆகுறதுக்கான காரணமே கெமிக்கல் ரியாக்ஷன், நிறைய மினரல்ஸ்னால தான் வந்து இந்த கலரே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு டைமுக்கு ஏற்ற மாதிரி அது வேறு கலரில் வந்து இருக்கும். ஸோ இங்கே நல்லா நாங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் வந்து எடுத்துகிட்டு திரும்பியும் வந்து எமரல்டு பூலுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எமரல்டு பூலில் தான் நம்ம வந்து குளிச்சுட்டு வந்து கிளம்ப போகிறோம். ஸோ எமரல்டு பூல் வந்து பார்த்தோம்னா நல்லா மிதமான சூட்டில் வந்து இருந்தது. அது வந்து நல்லா ஸ்விம்மிங் பூல் மாதிரி வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ மேலே ஏறிட்டு இப்போ நாங்கள் கீழே இறங்கிட்டுருக்கோம். கீழே இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. மேலே ஏறும் போது தான் பயங்கர கஷ்டமாக ஸ்டீப்பாக இருந்தது. இப்போ கீழே இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்ன்ட்டு நம்ம நினைக்கிறேன். ஏன்னா கீழே இறங்குது. இப்போ வந்து நாங்கள் இறங்கிட்டுருக்கோம். ப்ளூ பூல் பார்த்துட்டு எமரல்டு பூலுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஈஸியாக தான் இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் இறங்கிட்டே போகுது. ஏறுறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே, ஐயோன்ட்டு. ஸோ எமரல்டு பூலில் நாங்கள் கொஞ்ச நேரம் நல்லா ஸ்விம் பண்ணிவிட்டு நல்லா டைமை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து ரிட்டர்னுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ரிட்டர்ன் போகும்போது லஞ்சும் வந்து அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ லஞ்ச் வந்து கொஞ்சம் பேசிக் லஞ்சாக தான், ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீசெண்டான லஞ்ச் வந்து இருந்தது. அப்படியே லஞ்சை சாப்பிட்டு இந்த டேவை வந்து நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து மறக்காமல் நீங்கள் விடலாம்.